சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அதாவது வணிகவியலுக்கான மிக மிக முக்கியமான வினாக்கள தான் வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, புதிய பார்வையாளர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தீங்கன்னா மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையிலேயே வந்து வினாத்தாள்கள் வந்து கேட்கப்பட போகிறது. ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி கார்னரில் பாருங்கப்பா, மொத்த மதிப்பெண்கள் மேக்சிமம் மார்க்ஸ் எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க. 90 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 20 மார்க் என்னவா இருக்குன்னா 1 மார்க் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு 20 1 மார்க்கு மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்தே கேட்கறதுக்கான சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நீங்க கவலை அடைய வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 1 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறதே வந்து மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 1 மார்க் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்சோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருந்து கேட்கலாம். ஓகேங்களா? புக் பேக்கில் இருந்து கேட்கறதுக்கான அதிக சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் சப்மிட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 21 பாருங்கள். அதாவது கர்த்தா என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா? ஜஸ்ட் 2 லைன் எழுதுங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு? ஹூ இஸ் கால்டு கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 22 பாருங்க, பண்டமாற்று முறை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? பண்டமாற்று முறைனா தமிழ் மீடியத்துக்கு அப்படி தமிழ்லேயே சொல்லிடுறேன். இங்கிலீஷ் மீடியம் உங்ககிட்ட ஒன்று இருக்கு. ஓகேங்களா? உங்ககிட்ட வந்து செயின் இருக்கு, நகைகள் ஆபரணங்கள் இருக்குன்னா என்கிட்ட வந்து சாப்பிட உணவு இருக்கு. மாத்திக்கிறதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. ஓகேங்களா? அடுத்தது 23வது வந்து பாருங்க, மின்னணு வணிகம் பற்றி நீவிர் அறிவது யாது அப்படின்னு சொல்லிட்டு what do you mean by e-commerce அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 24 வந்து பாருங்க, போக்குவரத்து வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டெஃபனிஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 25 பாருங்க, நன்னெறி பொறுப்புணர்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 26 எல்லாமே 2 லைன் 2 லைன் எழுதுங்க. 2 மார்க் அதுவே போதும். அதுக்கே உங்களுக்கு 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆன்சர் கீ வந்து டிக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ ஆன்சர் கீழ எல்லாமே எளிமையான முறையில் தான் வந்து இருக்கும். அதனால வந்து நீங்கள் அதை கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக 26 வந்து பாருங்க, அந்நிய செலவாணி மாற்றுப்பத்திரம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 27 ஒப்பந்த நிறைவேற்றத்தை யார் கோரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. who can demand performance அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 28 பண்டக காப்பகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 சரக்கு மற்றும் சேவை வரிகளின் வகைகள் யாவை? ரைட் த கின்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா? அடுத்தது 30வது வந்து இது கம்பல்சரி கொஸ்டின். பல்வேறு இடங்களில் கடைகளை அமைத்து, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல்வேறு இடங்களில் கடைகளை அமைத்து ஒரே மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை கடையின் பெயர்கள் என்ன? ஒரு உதாரணம் தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த நேம் த ரிட்டைல் ஸ்டாப் விச் டீல்ஸ் இன் சேம் டைப் ஆஃப் குட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது கம்பல்சரி. இதில் ஓனாக எழுதலாம். அடுத்தது பார்ட் 3 பகுதி 3 3 மார்க் கொஸ்டின். இதுலேயும் கம்பல்சரி உண்டு. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்க. 31 பாருங்க, தனியால் வணிகத்தின் ஏதேனும் 3 பண்புகளை விவரிக்க. ரைட் எனி 3 கேரக்டர்ஸ் ஆஃப் சோலோ பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 32 தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் விளக்குக. எக்ஸ்பிளைன் நெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அது நம்ம நிஃப்ட்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதையும் ஒரு 5 to 6 லைன்ஸ் வந்து எழுதிருங்க. அடுத்தது 33 தனி உரிமையியலின் வகைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 34
பெருநிறுவன ஆளுகை மூலம் பங்குதாரர்கள் பெறும் நன்மைகள் ஏதேனும் ஆறினை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட் எனி 6 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல தொழில் நிதியியல் பற்றி ஆர்சி ஆஸ்போனின் வரைவிலக்கணம் தருக, அதில் ஏதேனும் இரு முக்கியத்துவத்தை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36 பாருங்க, மொத்த வியாபாரம் என்றால் என்ன? மொத்த வியாபாரம் என்றால் என்னன்னா வாட் இஸ் ஹோல்சேல் ட்ரேடு. ஓகேங்களா. அடுத்தது 30 ஹோல்சேல்னா எப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல தான் தயாரிக்கப்படுது அப்படின்னா அங்கேயே நேரடியாக போய் வாங்கி கொண்டு வருவது. ஓகேங்களா, மொத்த வியாபாரம். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 37 உற்பத்தியாளர்களுக்கு மொத்த வியாபாரிகள் ஆற்றிடும் சேவைகள் ஏதேனும் 3 கூறுக. அதாவது என்ன அப்படின்னா மென்ஷன் எனி 3 சர்வீசஸ் ரெண்டர்டு பை த ஹோல்சேலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. 38 பன்னாட்டு வணிகத்தின் வரையறைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 39வது ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கு உள்ள வேறுபாடுகளில் ஏதேனும் 3ஐ கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ கான்ட்ராக்ட் அண்ட் அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 40th ஓகேங்களா, இந்திய காப்பீட்டு நிறுவனங்களை மேற்பார்வை செய்யும் ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. Who are the members of the affects body the supervisor the instruments industry in India அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். கட்டாயமாக இந்த வினா எழுதணும். ஓகேங்களா, இது எழுதியே ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக வந்து பார்க்கப்படுது. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு பார்ட்டு, அதாவது பகுதி 4. இந்த பகுதி 4 தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதாவது குறிப்பாக பகுதி 4 ஓகேங்களா, கிட்டத்தட்ட 7 டிடிஎல் வந்து இருக்குது. இந்த 7 டிடிஎல் எப்படின்னா ஒரு சாப்டர்லேருந்தும் ஒரு டிடிஎல் வந்து நம்ம கம்பல்சரி வந்து எழுதணும். 41ல் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். 41ல் 2 டிடிஎல் வந்து இருக்குது. அதில் ஏபி, அதாவது தமிழ் மீடியத்துக்கு ஆ அல்லது ஆ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 41ல் ஏ பாருங்கள், தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டிஸ்கஸ் எனி 5 பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஓகேங்களா 41ல் பி தனியால் வணிகத்தின் நன்மைகள் ஏதேனும் 5னை விவரிக்க. ஸ்டேட் எனி 5 அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலோ ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 42 இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 42ல் ஏ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகளை விவரிக்க. 42ல் ஏ அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஆர்பிஐக்கு ஷார்ட் ஃபார்ம் எழுதுனீங்கனாலே போதும். ஆர்பிஐனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து 42ல் வந்து பி கேட்டிருக்கிறாங்க பாருங்க, அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43ல் ஏ ஆர் பி. 43ல் ஏ தொழில் நெறிமுறைகளின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்குக. ஓகேங்களா, 43ல் ஏ. 43ல் பி நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏக்கு அதுக்கு என்ன ஆன்சர்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43க்கு பி நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக்கு பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 44ல் செலுத்தல் சமநிலையின் சிறப்பம்சங்கள் யாவை? ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. பி பண்டக காப்பங்களின் பணிகளில் ஏதேனும் 5னை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸஸ் அப்படின்னு வந்து எனி 5 வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் 45ல் பண்டைய தமிழ்நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்தின் பங்களிப்பை பற்றி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. What do you know about the overseas trading partners on Asian தமிழ்நாடு அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க.
டிடிஎல் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் நம்ம ஒரு 2 பேஜஸ் எழுதணும். அதாவது எப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்லாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 45ல் பி ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது ஆல்சோ வந்து 2 பேஜஸ் கம்பல்சரி எழுதணும். 46ல் ஏ கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 46ல் ஏ தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும். 46ல் பி உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் யாவை. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னன்னா வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 47 அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிலப்போக்குவரத்தின் ஏதேனும் 5 வகைகளை விளக்குக. இப்போ 47ல் பி சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றின் இன்றியமையாத கூறுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் த வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ செல்லக்குட்டீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7 டீட்டெயில் மீன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 35 மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இதை மட்டுமே படித்தா போதுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்து இந்த 14 டீட்டெயில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி இது சம்மந்தமாக இருக்கிறதே 2 மார்க்கு 3 மார்க்கு மற்ற மார்க்ஸில் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 மார்க்கு 7 எழுதணும், ஓகேங்களா? 1.5 மணி நேரத்தில் எழுதணும். லாஸ்ட் 1.5 மணி நேரத்தில் இது எழுதுருங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு 1 மார்க்கு ஃபர்ஸ்ட் 1.5 hours. அப்போ ஃபர்ஸ்ட் 1.5 hours 1, 2, 3 மார்க்கும், அடுத்த 1.5 hours ஃபர்ஸ்ட் எழுதுறதை முடிச்சுட்டு லாஸ்ட் 5 மார்க் எழுதி முடிச்சிருங்க. 90க்கு 90 எடுத்துடலாம். போன முறை நந்தினி எடுத்தா அப்படின்னா இந்த முறை வேற ஒரு நந்தினி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் குட்டீஸ். ஸோ 25 நடக்கக்கூடிய எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸை சிறப்பாக தரமாக வந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா குண்டக்க மண்டக்க தப்பாக கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏ டைப் அண்ட் பி டைப் வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் 1 மார்க் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 1 மார்க் இருக்குன்னா 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாராக வந்து நல்லபடியாக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். நன்றி, வணக்கம். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க், 90க்கு 25 எடுத்தால் போதுமானது.